வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்த கேமை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டரோட ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா வித்தவுட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ண கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த எரரை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்த கேமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய கேரக்டர் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரெஸ் கோடுமே இருக்காது. நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணாலும் கூட அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இந்த எரரை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இசட் அர்ச்சிவருங்கிற ஆப்பை சர்ச் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து மை ஃபைல் ஃபோல்டரில் காமிக்கிற எல்லா ஃபோல்டருமே இதுலேயும் காமிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபோல்டர் ஆண்ட்ராய்டுங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனில் டேட்டாங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாங்கிற ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இசட் அர்ச்சிவருக்குள்ளே இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாமான்னு பர்மிஷன் கேட்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்துவோங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஆப் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அலோவ் ஃப்ரம் திஸ் சோர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோல்டர் செக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாங்கிற ஃபோல்டரை வந்து காமிக்கும். ஸோ அதுக்கு கீழே எக்கச்சக்கமான ஃபோல்டர் ஆப்ஷன் எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வந்து யூஸ் திஸ் ஃபோல்டர் அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி எல்லோ கலர்லேயே அந்த ஃபோல்டர் எல்லாமே காமிக்கும். ஸோ காமிச்ச உடனே இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு கீழே வர வேண்டியிருக்கும். ஸோ கீழே வரும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா com.pubg.imobile அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் காமிப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோல்டர் செக்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது ஃபைல்ஸுங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோல்டர் செக்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா UE4 கேம் அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோல்டரில் அதாவது நெக்ஸ்ட் செக்ஷனில் ஷேடோ ட்ராக்கர் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் மறுபடியும் ஷேடோ ட்ராக்கர் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோல்டர் செக்ஷனில் சேவ்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஃபோல்டர் செக்ஷனில் பேக்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோல்டருக்குள்ளே போயிடும். ஸோ இந்த ஃபோல்டர் செக்ஷனில் எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் ஃபைல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஃபோல்டர் செக்ஷன் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா கேம் பேஜ்னு ஒரு 3 ப்ரோக்ராம் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 ஃபைலையும் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து டெலீட் பண்ணணும். அதாவது இந்த 3 ஃபைல் தான் கேம் பேஜ்னு 3 ஃபைல் கொடுத்துருப்பாங்க ப்ரோக்ராம் ஃபைல். இந்த 3 பேப்பரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலீட் பண்ணணும். ஸோ இவ்வளோ பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் இந்த 3 ஃபைலையும் டெலீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்களோட பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் மேட்ரு. இந்த 3 ஃபோல்டரை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு பின்னாடி போயிட்டு உங்களோட பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா கேமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் கேமை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ட்ரெஸ் கோடு எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு வந்து வச்சுருந்தாலும் நீங்கள் செட் பண்ணி பார்த்தா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ட்ரெஸ்ஸு, ஹெல்மெட்டு, உங்களோட மாஸ்க்கு எது போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்கலி அதில் வந்து ஷோ ஆயிடும். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் வந்து சிம்பிளாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உடனே வந்து சப்போர்ட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் நல்ல கடன் மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.